எல்லாருக்கும் வணக்கம். நாங்க சரஸ்வதி விஜய். நான் விஜய். இங்க பாத்தீங்களா, நான் வந்து நேத்து நைட்டு விடிய இததான் ஒட்டிட்டு இருந்தியான்னு கேட்பாங்களே, அந்த மாதிரி ஒட்டிட்டு இருந்தா நான் ஒட்டிட்டு இருந்தேன் என் நெயில்ஸ. இது எப்படி இருக்குன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. சில பேருக்கு மேபி இது அடிக்கிற மாதிரி தெரியல, பட் எனக்கு வந்து ரெட்டுனா ரொம்ப பிடிக்கும், என்னோட ஃபேவரட் கலர். அதனால வந்து அடிக்கிற மாதிரி இருந்தாலும் பரவாயில்ல, நான் ரெட்டையும் சில்வரையும் போட்டு தாக்கிட்டேன். எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையா மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா என்னோட பெட்டி படிக்கையெல்லாம் வந்து பேக் பண்ண எல்லாத்துக்கும் எனக்கு வந்து இப்ப நான் காட்ட போறது அதுதானே. ஸோ அண்ட் அது மட்டும் இல்லாமல் நான் என்னென்ன ட்ரெஸ் வாங்கியிருக்கேன்றதையும் உங்க கூட நான் ஷேர் பண்ண போகிறேன். ஃபர்தராக வீடியோ பாருங்க, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அண்ட் எங்கெங்கே எந்தெந்த ட்ரெஸ் வாங்கினன்றதையும் மறக்காமல் உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணுறேன். வாங்க வீடியோக்குள்ளே நம்ம போகலாம். ஏர்போர்ட்ல இருக்கோம், அபவுட் டு ஃப்ளைல இருக்கோம். இன்னைக்கு நைட் என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு பாத்தீங்கன்னா, நான் பெடிக்யூர் கேட்டே இருந்தேன் என் வீட்டுக்காரன், எனக்கு பண்ணவே மறந்துட்டேன். அதனால நானே எனக்கு பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு இருக்கிற பழசுப்பட்டு ஃபேஷியல் கிட்ட வச்சு நான் பெடிக்யூர் பண்ணிட்டு போறேன். பெடிக்யூர் பண்ண போறேன். அதுக்கு 2 அசிஸ்டன்ட், பிரசித்தியா, பிரியங்கா, ரோமா, 3 அசிஸ்டன்ட்ஸ். ஆமா, குழந்தைக்கு தொழிலாளர்களை வேலை வாங்கிட்டு இருக்கியா? நான் வேலையே வாங்கல, அவங்க வேடிக்கை பார்க்க வந்திருக்காங்க. வேடிக்கை பார்க்க வந்தாங்க, ஆர்வத்துல வந்து வேலை பார்த்துட்டு இருக்காங்க. நீங்க சொல்லுங்க. நான் நெயில் ஆர்ட் பண்ண போறேன், கூட எனக்கு பண்ணி விடுவேன்ற நம்பிக்கை தான் வந்து உட்காந்து எனக்கு ஹெல்ப் பண்ற நல்ல எனக்கு உங்க டீலிங் எனக்கு பிடிச்சிருக்கு. சரஸ் அங்கே வந்து பெடிக்யூர் பண்ணுறப்ப இந்த பிள்ளைங்கள்லாம் ரொம்ப சேட்டை பண்ணுச்சுன்னு சொல்லி பிரியங்காவையும் எங்கள் அம்மாவையும் தலைமையில் கார்ட்ஸ் விளாட்றதுக்காக இங்கே உள்ளே தள்ளிட்டோம். இவங்க வந்து யூனோ கார்ட்ஸ் அந்த என்ன கார்ட்ஸ் விளாட்றீங்க, ப்ளே கார்ட்ஸ் வச்சு விளாண்டுட்டு இருக்காங்க. ரோமாவுக்கு வேறு கண்ணில் திடீர்னு பூளை கட்ட மாதிரி வந்துட்டுருக்கு, அதனால் ஹாட் வாட்டர் ஒத்தடம் கொடுத்துட்ருக்காங்க. பிரியங்காவுக்கு வந்து 2ஆம் தேதி பர்த்டே. ஹாப்பி பர்த்டே பிரியங்கா. ஸோ இங்கே செலிப்ரேட் பண்ணுறதுக்காக பிரியங்கா வந்திருக்கா ஒரு கோயில் ஃபங்க்ஷனுக்காக. சரி, சத்தம் போடாமல் சண்டை போடாமல் விளாடுங்க, ஓகேவா ரோமா? இன்னைக்கே வந்து நான் பெடிக்யூர் பண்ணுறேன்னா நான் டைம் ஆச்சு வா போகலாம் அப்படின்னு சொன்னது தப்பாக போச்சு. மணி 12:30 மணி ஆச்சு, இன்னும் பண்ணி முடிக்கிறாங்க. இப்போதான் ஃபைனல் ஸ்டெப்பு. அதெல்லாம் பார்த்துட்டேன், காலை காட்டு. இப்போதான் ஃபைனல் ஸ்டெப்பை நோக்கி போகிறாங்க. மும்மரமாக வந்து கடைசி கட்ட ரவுண்டு விளாண்டுட்டு இருக்காங்க. யூனோ காட்சு ரோமாவும் சூப்பராக யூனோ விளாடுது. 2 பேரும் தலையை சீட்டு உட்காந்துருக்காங்க. என்ன திட்டினாங்க, 12வது நீங்க தூங்க வைக்க மாட்டீங்க. நீங்க பாருங்க, கும்பலா அடிச்சிட்டு இருக்காங்க பிள்ளைங்க. கும்பலாக சுத்துவோம் நாங்க, ஐயோ ஏமானு கத்துவோம். இந்த டைம் ஃப்ளைட் டேக் ஆஃப் ஆயிருக்கும். The next morning. சரசு குட் மார்னிங். குட் மார்னிங். காலை பிரேக்ஃபாஸ்ட் என்ன? இன்னைக்கு வந்து தோசை, நேத்து வச்ச தக்காளி குழம்பு, என்னும் உருளைக்கிழங்கு குருமா. ஓகே, நான்லாம் வந்து புட்டு, அதுக்கப்புறம் இடியாப்பம் சாப்பிட்டேன். ரோமாக்கு கண்ணு எப்படி இருக்கு? ரோமா கண்ணை காட்டு. ரோமா கண்ணு கொஞ்சம் சூட்டுக்கு இன்ஃபெக்ஷனாக இருக்குது. இன்றைக்கி வந்து ஆத்ரி ஹாஸ்பிட்டல் அப்பாயின்மெண்ட் போட்டேன். நேற்று ஒன்றால் தான் போக முடியல, இன்றைக்கி போட்டேன். எனக்கு என்ன தெரியும் இப்படி ஆகுன்னு. நான் வந்து லைட்டாக தான் நேற்று வந்துச்சு, நம்மளுக்கு தெரியாதுல இவ்வளோ தூரம் ஆகுன்னு. நல்ல வேலை இன்னைக்கு லைட்டாக வந்துருந்து நம்ம ஊருக்கு போயிருந்தோம்னா நான் அப்பெல்லாம் என்ன கூப்பிட்டு போயிருப்பேன். ஸோ வந்து ரெடி ஆகிடுவோமா, நம்ம ஹாஸ்பிட்டல் போகலாம். லஞ்ச் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காங்க. வீட்டுக்கு கொஞ்சம் கெஸ்ட்டு வராங்க, அதனால் சிக்கன் தலைக்கறிலாம் செய்கிறாங்க. எங்களுக்கு சென்ட் ஆஃப் பார்ட்டிக்கு. அதுக்குள்ளே ஆனால் ரெடி ஆயிடுச்சு. ஒரு 10 மினிட்ஸில் ரெடி ஆயிடுமாமே. சூப்பர். ஃபஸ்ட்டு வந்து இந்த ஊடி பார்த்தீங்கன்னா, நான் வந்து போன தாட்டி தாய்லாந்து போனப்போ வாங்கினது. இந்த தாட்டி வந்து நான் கென்டிங் ஐலாண்டுக்கோ இல்லை வந்து இந்த ஏர்போர்ட்டுக்கு போகிறப்பயே இதை வந்து நான் யூஸ் பண்ணிப்பேன். மற்றபடி வெயிலில் இதெல்லாம் எங்கேயும் போட வாய்ப்பே கிடையாது. வாய்ப்பு இல்லை ராஜா, வாய்ப்பே இல்லை. இது வந்து பார்த்தீங்கன்னா 2 பேர் நான் இது வந்து தாய்லாண்டில் வாங்கியிருந்தேன், அப்படின்னு எனக்கு வாங்கி கொடுத்தாங்க. ஸோ இது வந்து இதுக்கான டிஷர்ட்ஸை மட்டும் பிளான் பண்ணிக்கலாம். 4 நாள் தான். இது 2 ட்ரெஸ்ஸஸ் மாதிரி வாங்கிக்கலாம் தான் பிளான் பண்ணேன். பட் நான் வந்து ஒரு 4-5 ட்ரெஸ் வாங்கிட்டேன். விடுவீங்களா? ஒரு பேக்கப்காக. ஒருவேளை இது செட் ஆகலை இல்லை ஏதோ ஒரு பிரச்சனைனா வச்சுக்கலாம்னு. எல்லாம் வச்சுக்கிட்டா எப்பயுமே பிரச்சனை தான். ஸோ ஃபஸ்ட்டு நான் உங்களுக்கு வந்து போட்டு காட்ட போகிறது பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெஸ்ஸு. ஸோ இந்த ஷர்ட் உள்ள வந்து இந்த ஒரு இன்னர் மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க. இது கூட நான் வந்து ஜீன்ஸ் பேரப் பண்ணலாம், இல்லை வந்து இந்த பேண்ட்டையும் பேரப் பண்ணலாம். இப்போ நான் உங்களுக்கு இதை பேரப் பண்ணி காட்டுறேன். ஓகே, என்னோட ஃபர்ஸ்ட் பர்பிள் ட்ரெஸ். எனக்கு வந்து இப்போ ரீசெண்டாக வந்து பர்பிள்னா ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. அது ஏன்னு உங்களுக்கே தெரியும்.
அண்ட் வந்து இதை பேரப் பண்ணது இந்த தாய்லாந்து பேண்ட்டோட. தாய்லாந்து பேண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல கம்ஃபர்டபுளாக சாஃப்டாக இருக்குது. ஆக்சுவலாக நல்லா குவாலிட்டியாக இருந்தது. நம்ம எவ்வளோக்கு வாங்கணும் 2 பேண்ட் வாங்கணும்? 2 பேண்ட் சேர்த்து 500 600 அவ்வளோதான். பட் ரொம்ப குவாலிட்டியாக இருக்குது. இங்கேயும் வந்து அது கிடைக்கும் வச்சுக்கோங்க, பட் ரொம்ப குவாலிட்டியாக இருக்குது. ஸோ இது 2 நான் பேர் பண்ணியிருக்கேன். எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு. ஓகே, நீங்க என்ன நினைக்கிறீங்க? சூப்பரா இருக்கு. இது பாத்தீங்கன்னா சிங்கப்பூர் அப்ப வாங்கின ட்ரெஸ். ஒவ்வொரு தாட்டியும் நானும் போட்டு காட்டுறேன். ஆனா ஒரு தாட்டி கூட இந்த ட்ரெஸ் போடுற சூழ்நிலையே இந்த வாட்டி உனக்கு போடுற சூழ்நிலை வந்திருக்கு. சந்தோஷப்படு. ஏன்னா இந்த வாட்டி நான் கம்மியா தான் வாங்கியிருக்கேன். ஒரு 3-4 டாப்ஸ் மட்டும்தான் நான் வாங்கினேன். வேற எதுவும் ஒரே ஒரு ட்ரெஸ் 3-4 டாப்ஸ் வாங்கினேன். பேண்ட்டுக்கு மேட்ச் பண்ணிக்கலான்னு. நான் இருக்கதே போட்டுக்கலாம். ஒவ்வொரு தாட்டியும் நிறைய செலவு பண்ணணும் அப்படின்னு நினைச்சேன். பட் இதுவும் நான் ஆஃபர்ல தான் வாங்கினேன். ஒரு 500 அந்த மாதிரி தான் வாங்கினேன். இது முன்னாடி பார்த்த பர்பிள் பார்த்தீங்கன்னா ஒரு கொரியன் டைப் ட்ரெஸ்ஸு. அது வந்து நான் மீஷோவில் வாங்கினேன். அது வந்து ஒரு 300குள்ளே தான் நான் வாங்கினேன். இப்படி தான் நான் வந்து பர்ச்சேஸ் பண்ணுவேன். ஸோ இந்த தாட்டி இந்த ரெட்டு கண்டிப்பாக போடுறோம். ரோமாவோட ரெட் கலர் ட்ரெஸ் பார்த்தீங்களா, அது கூட நான் வந்து மேட்ச் இது போட்டுக்குவேன். பிரசித்தியாக வந்து அந்த ஃபார்மல் ட்ரெஸ் இருக்கால அது போட்டுக்குவா. நல்லா இருக்கா? ஸோ இது என்னோட 3rd அவுட்ஃபிட். ஒரு கொரியன் டெனிம் ட்ரெஸ் மாதிரி எனக்கு ரொம்ப பிடிச்சி போய் நான் ஃபஸ்ட்டு வந்து மீஷோவில் ஒரு தாட்டி ஆர்டர் போட்டேன். அதில் M வரைக்கும் தான் சைஸ் இருக்குது. எனக்கு பத்துச்சு. பட் வந்து கொஞ்சம் வந்து இந்த தொப்பையெல்லாம் தெரிஞ்சுது. அதுக்கப்புறம் நான் அந்த ட்ரெஸ்ஸு கண்டிப்பாக வேணும்னு சொல்லி அதை ரிட்டர்ன் போட்டு ஒவ்வொரு சைட்டாக தேடி கடைசியில் வந்து எனக்கு அமேசானில் எல் சைஸ், அதுக்கு அடுத்த சைஸு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக லைக் கொஞ்சம் சைஸ் டிஃப்ரெண்ட்டாக கிடச்சிது. ரொம்ப சந்தோஷம் இல்லை, சாமி நான் ஆசைப்பட்டது கிடச்சிச்சுன்னு சொல்லி இந்த ட்ரெஸ் வாங்கி ஆகணும்னு வாங்கினேன். ஸோ எப்படி இருக்கு? சூப்பர், நல்லா இருக்கா? இது கூட பேரப் பண்ண வந்து ஒரு 3/4 லெகின்ஸ் வந்து நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ that's it. இந்த ட்ரெஸ்ஸும் பார்த்தீங்கன்னா நான் வந்து அப்பயே வாங்கிட்டேன். ஓகேவா, ஃபஸ்ட்டு சிங்கப்பூர் போனப்பே வாங்கிட்டேன்னு நினைக்கிறேன். அந்த டைம் ஒரு ஆஃபர் போட்டிருந்தாங்க. அப்போ எல்லாமே விலை கம்மியாக இருந்தது. இப்போ இந்த ட்ரெஸ்ஸை போய் பார்த்தா 2000 ரூபா அப்படின்னு அதிகமாக 2500 ரூபாய்க்கு மேலே போட்டிருப்பாங்க. ஆனால் நான் எல்லாமே அப்பயே வாங்கி வச்சுட்டேன். பட் ஒவ்வொரு தாட்டி இதே மாதிரி நான் போட்டு காட்டுவேன். பட் அது வந்து ஊருக்கு எடுத்துகிட்டு போயிட்டு மாட்டேன். ஸோ இந்த தாட்டி இது வந்து நான் கண்டிப்பாக எடுத்துகிட்டு போகிறேன். இது பார்த்தீங்கன்னா இங்கே ஸ்லிட் இருக்கும். அதுக்குள்ளே நான் வந்து இன்னர் வந்து இப்படி போட்டுக்கிறேன் 3/4. ரொம்ப ஃபுல் லெகின்ஸ் போட்டாலும் நல்லா இருக்காது. ஸோ இதுதான். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு உங்களுக்கு ஒரு இது மாதிரி எலாஸ்டிக் மாதிரி கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த ட்ரெஸ்ஸு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து கொஞ்சம் லூஸாக இருந்துச்சு. நான் வந்து போனதை தாய்லாந்து போனப்போ போய் கொஞ்சம் ஸ்டிச் பண்ணிட்டு வந்தேன். அதனால தான் இந்த அடி கொஞ்சம் நல்லா ஃபிட்டாக இருக்குது. ஸோ இதுதான் அந்த பச்சை நிறமே ட்ரெஸ். சரஸ் ஒரு பக்கம் ட்ரெஸ் எல்லாம் வந்து பேக் பண்ணி வச்சுட்டு இருக்கா. பிரசித்தியா வந்து இந்த யூனோ கார்டு வாங்கலேருந்து விளையாட ஆள் தேடிக்கிட்டே இருப்பா. தர்ஷினி பிரியங்காலாம் வந்தோடனே ஜாலியாக தீபக்கோட சேர்ந்து விளாண்டுட்டு இருக்கா. ரோமா வந்து அதில் வாட்சர் அழகாக உட்காந்து வேடிக்கை பார்த்துருக்கேன். போய் உங்களுக்கும் நீ வேடிக்கை பார்த்துட்டு ரோமா நல்லா இருக்கா? கண்ணை காட்டு. ஹாஸ்பிட்டல் போகலாம். இப்போ ரோமா கூட்டிட்டு நான் ஹாஸ்பிட்டல் வர போகணும். தலைக்கறி தலைன்னு ரெடி ஆகிட்டு இருக்கு. சிக்கன் காலையிலே செஞ்சுட்டாங்க, தலைக்கறி முடிச்சிட்டாங்க. இப்போ சாப்பிட்டுட்டு வெளில கிளம்ப வேண்டியது தான். சூப்பராக செஞ்சுருக்காங்க. இதுதான் வந்து என்னோட 5th ட்ரெஸ். ஆக்சுவலாக நாங்கள் 4 நாள் தான் இருக்க போகிறோம். பட் இந்த ஒரு ட்ரெஸ் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ராவாக எடுத்து வச்சுருக்கேன். இன்னொரு ட்ரெஸ்ஸும் எக்ஸ்ட்ராவாக வச்சுருக்கேன். ஸோ ஏதாவது ஒன்று வந்து சரியில்லை நம்ம அப்படின்னா நம்ம வந்து மாற்றிக்கலாம். ஏதோ பிடிக்கல ஏதோ ஒன்றா நம்மளுக்கு ஒரு பேக்கப்காக. ஸோ இந்த டாப் பார்த்தீங்கன்னா இதுவும் மீஷோலேருந்து தான் வாங்கினேன். ஒரு மாதிரி சாட்டின் பஃப்டு ஹேண்டு டாப்பு. இது வந்து ஒரு 300 ரூபாய்க்குள்ளே தான், 200 300 ரூபாய்க்குள்ளே தான் வாங்கினேன். இது வந்து இந்த ஒயிட் கலர் பேண்ட் வந்து பிளாசோ பேண்ட்டுக்கு வந்து நான் பேரப் பண்ணிக்கிட்டேன். ஸோ எனக்கு இதுவும் ரொம்ப பிடிச்சது. சரி 8 மணிக்கு நம்ம கிளம்பணும். சீக்கிரம் பேக் பண்ணவா? 5 ட்ரெஸ்ல எது ரொம்ப பிடிச்சது அப்படின்னா? எனக்கு அந்த டெனிம் ட்ரெஸ் தான் பிடிச்சது. டெனிம் தான் பிடிச்சதா? எனக்கு எல்லாமே பிடிச்சதே. சரி எல்லாத்தையும் வச்சுக்கோ. சரி பேக் பண்ணலாம் வா. ஓகே. கடைசியாக பேக்கப் ட்ரெஸ்ஸுன்னு ஒரு 2 ட்ரெஸ் எடுத்து வச்சிருக்கா. இந்த ட்ரெஸ்ஸும் நல்லா தான் இருக்கு. வந்து நான் டிஷர்ட் தான் வாங்கினேன். இது வந்து எப்போ வேணா யூஸ் ஆகும். ஓகேங்களா, இந்த டிஷர்ட் ஆக்சுவலாக வந்து டிஷர்ட்டே நான் வந்து போடவே கிடையாது. ரொம்ப பாஸ்ட் 1 இயராக தான் 1-2 நான் வாங்கியிருக்கேன். அது மாதிரி நான் டிஷர்ட் போட்டதில்லை. அதோட கம்ஃபர்ட்னஸ் என்னன்றதை ஒரு தாட்டி போட்டு பார்த்தா தான் எனக்கே புரிஞ்சுது. ஓகேங்களா, அப்புறம் எனக்கு போட்டு பார்த்தோன்னே இது ரொம்ப பிடிச்ச உடனே நான் என்ன பண்ணிட்டேன், டைட் டிஷர்ட் வந்து அவாய்ட் பண்ணேன். எனக்கு அன்கம்ஃபர்டபுளாக இருக்கிறனால நான் கொஞ்சம் லூஸாக வந்து நீயே ஒரு லூஸ். எஸ், ஐ எம் a loose. I of course accept it. ஓகே லூஸ். ஸோ அதனால வந்து இது வந்து என்னோட சைஸை விட ஒரு 2 சைஸ் பெருசு. அதனால இதில் வாங்கிட்டேன். இந்த டிஷர்ட்லேயே இந்த மாதிரி பிரிண்டடாக எம்ப்ராய்டரி போடுவேன். கொஞ்சம் வந்து கேஷுவலாக ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. தட்ஸ் இட்.
சித்தியோட பேக் வந்து இப்போ நம்ம பேக் பண்ண போறோம். பிரசித்தியா புது பெட்டி தான் வேணும்னு சண்டை போட்டு அந்த புது பெட்டி எடுத்துட்டா. அது இல்லாம எனக்கு வந்து என்ன பாஸ்போர்ட் கவர் எனக்கு கொடுங்கன்னு கேக்குறேன், எல்லாம் தெரிஞ்ச மாதிரி. அப்படியா? அதான் பாஸ்போர்ட் கவர் வேணான்ட்டேன். பேர் எழுதி வச்சிருக்கு. அந்த ஊடி கொடுப்பா, போட்டு போற ஊடியை. என்னோட ஊடி எடுத்து வெளில வச்சிட்டேன், போட்டு போறது. பிரசித்தியோட 4 நாள் பிரயாணத்துக்கு பாருங்க. இங்க ஒரு ட்ரெஸ், 2 ட்ரெஸ், இது ஒன்று 3, டெனிம் 3, 4, அப்புறம் இது இங்கே ஒன்று 5, இது ஒன்று 6 இருக்குது. இது வந்து உள்ளே போடுறதுக்கு ஒரு ஊடி, கெண்டி மேலே என்ன போடுறதுக்கு. இது வந்து ஸ்விம்மிங் பண்ணால் வச்சுக்குவாலாம். ஸோ இத்தனை ட்ரெஸ் இருக்குது, அவளுக்கு ஃபுல்லாக பேக்டு. அதுக்கு மேலே இடம் இருக்குது. இந்த தாட்டி வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். 5 கிலோ அளவு தான் ஒவ்வொரு பேக்லேயும் இருக்கும்னு நினைக்கிறேன். இங்கிட்ட வந்து அவள் இன்னர் ட்ரெஸ் வச்சுட்டா. இருக்கல யாரோட பெட்டியில் வந்து ரொம்ப வெயிட் கம்மியா இருக்குன்னு என் மனசு தோணுதா. அவங்களுக்கு ஒரு சிறப்பு பரிசு என் பெட்டி தான். ஆமா, அதுல வந்து நான் என்னோட மேக்கப் திங்ஸ் பொருளெல்லாம் அதில் அடக்கி வைப்பேன். அது யாரும் அதிர்ஷ்டசாலின்னு பார்க்கலாம். இழிச்சவன் நான் தான். க்ளோஸ் பண்ணு. அடுத்த ரோமா எடு. இந்த சிங்கப்பூர் பெட்டி வந்து ரோமாக்கு. ஆமா, நான் ரோமா புது பெட்டி வாங்கினா அந்த பிரசித்தியா தூக்கினா. ஆமா, சண்டைக்கு வேற வரா. ஆமா, இதுல என்ன கட்டப்பையில இருக்கு. கட்டப்பையெல்லாம் எடுத்து கிளியர் பண்ணுங்க. கட்டப்பை குட்டப்பை இதுக்குள்ள இத்தனை ட்ரெஸ். ஓ, 2 பேரும் வச்சிட்டீங்களா ஆல்ரெடி? அப்புறம் என்ன முடிவு பண்ணிட்டு தான் ஆன்சர் சொல்றாங்க. ஆமா, எப்படிப்பட்ட ஆளு பாத்துக்க. பாத்துக்கோ, ஓபன் பண்ணாதான் ஷாக் ஆயிடுச்சு எனக்கு. அவ்வளவுதான். எத்தனை இருக்கு எல்லாம் பாத்துக்கோ. இங்க பாருங்க, பக்காவா பிளான் பண்ணி எங்க அம்மா பேக் பண்ணி வச்சுட்டாங்க. இது 2, இது 3, இது ஒரு 4 ட்ரெஸ் தான் இருக்கு. அப்புறக்கு 5 போட்டு போற ட்ரெஸ். அப்புறம் அந்த பிரவுன் கலர் டவுஸ் எடுத்துட்டு முன்னாடி எடுத்துட்டு வரேன். எங்க அம்மா ஒப்புக்கு செட் பண்றதே நல்லா பக்காவா செட் பண்ணிட்டாங்க. எனக்கும் ரோமாவுக்கும் ஷேரிங் பேசிஸ்ல கொடுத்துருக்காங்க. இருக்கிறதுலே பாருங்க, பாவமானவன் தான். கம்மியான ட்ரெஸ். ரோமாவுக்கு சூப்பர் ட்ரெஸ். ரோமா அந்த ஹூடி எடுத்து வச்சிருங்க வெளில. பாடுறா, அந்த பொம்மை டவுசர் காட்டு. அழகா இருந்துச்சு. பொம்மை டவுசரா? அழகா இருந்துச்சு. 45 ரூபா. அது சூப்பரா இருந்துச்சுண்ணா, குவாலிட்டியாக இருந்துச்சு. போன தாட்டி வந்து ஒரு சைடு பேக் வச்சிருந்தேன். இந்த தாட்டி வந்து இந்த பேக், அந்த சைடு பேக் கொஞ்சம் பயமா இருக்கு, மாட்டுறதுக்கும் அன்கம்ஃபர்டபுளா இருக்கு. போயிருது. போன தாட்டி ரோடா அலைஞ்சு தைக்கிறதுக்குள்ள எல்லா கடவுளையும் நான் கும்பிட்டுட்டேன். ஸோ அதனால வந்து இந்த தாட்டி இந்த பேக் எடுத்துக்கிறேன். மைக்கு கிம்பிள்லாம் வச்சிரு. ஆமா, மைக்கு கிம்பிள், எல்லா எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ், இந்த இது ஃபோனு, சார்ஜரு, அதுக்கப்புறம் அதெல்லாம் இதில் வச்சுக்கலாம். பாஸ்போர்ட் பிளான் பண்ணியிருக்கிறோம். மெடிக்கல் இது வச்சுட்டியா? மெடிக்கல் பேக் கொடுங்க. திஸ் இஸ் ஃபார் எமர்ஜென்சி பர்பஸ். நம்மளுக்கு பெண்டிங்காக இருக்கிறது வந்து நெசசரியானது மேக்கப் ஐட்டம்ஸ் அண்ட் வந்து சார்ஜர்ஸ், அந்த மாதிரி பேசிக்கானது. சார்ஜர்ஸும் ஃபோனும் மட்டும் கடைசியாக வச்சுக்கோ. மற்ற எல்லாத்தையுமே இப்போ நான் வந்து பேக் பண்ணி முடிச்சுடுவேன். எனக்கு அப்படி நான் சொல்லமா இருக்க குழந்தை சோப் வாங்கிட்டு வந்துருங்க. ரோமா சோப்பு ஒரு சோப்பு டப்பா, பிரசி ரோமாவும் அதை யூஸ் பண்ணிக்குவாங்க. நம்மலாம் வந்து ஏதோ ஒன்று இங்கே இருக்கிறத யூஸ் பண்ணிக்கலாம். ரோமா எங்கே ரெடியாக இருக்க? ஆஸ்பத்திரிக்கு. இப்போ நானும் ரோமாவும் கிளம்பிட்டோம். டாக்டர் என்ன சொல்லி கேட்ப? ஊசி போடுங்கன்னு கேட்குமா? எப்படி ஒரு பிள்ளை பாருங்க, ஊசி போடுறாங்கன்னு அழுகுது பத்தியில, ஊசி போடுங்கன்னு சொல்லுங்க இந்த பிள்ளை. பங்குனி வெயில் பல்ல காட்டிக்கிட்டு இருக்கு. இந்த வெயிலில் வந்து ரோமா ஹாஸ்பிட்டல் கூட்டு போக வேண்டிய சூழ்நிலை. ஆட்டோ புக் பண்ணி பார்த்தோம், ஆட்டோ லேட்டாக விட்டாங்க. ஸோ அதனால நானும் தர்ஷினியும் பைக்கில் கிளம்பிட்டோம். அங்கே பாருங்க, தர்ஷினி முகம் காட்டாதே அந்த மாதிரி பாட்டுக்கு முகம் காட்டி மறைச்சிட்டு இருக்கா வெயில்னால. இப்போ நாங்கள் ஹாஸ்பிட்டல் போகிறதுனால நீ சாப்பிட்டு ரெடியாரு, அடுத்தடுத்த வேலை இருக்கு. ஹவர்ஸ் தான் இருக்கு நம்ம கிளம்புறதுக்கு. பாய், பார்த்து போயிட்டாங்க. பாருங்க, எல்லாத்தையும் பேக் பண்ணிட்டு இருக்கேன். என்னோட லென்ஸ் டப்பா, அப்புறம் ஆக்சசரிஸ், எனக்கு ரோமா பிரசித்தியா 3 பேருக்கு தேவையானதெல்லாம் பேக் பண்ணிட்டு இருக்கிறேன். இது முடிஞ்சதா? இப்போ வாங்கினேன்ல ஒரு எனக்கு நானே கிஃப்ட் கொடுத்தேன் பாத்தீங்களா, அது சூப்பரா இருக்குல்ல? சரி, முடிஞ்சதா? எங்க முடியுது? இன்னும் இருக்கு. முடியும். உனக்கு முடியவே முடியாது. முடிவில்ல ஆரம்பம். நீண்டுனே போகுது. நான் சீக்கிரம் முடிக்க ட்ரை பண்றேன். மணி 3 ஆயிடுச்சு. இன்னும் நம்ம வந்து ஒரு 5 மணி நேரத்துக்குள்ள கிளம்பணும். நான் வந்து இதை ஒரு 1/4 மணி நேரத்துல முடிச்சிடுவேன். ஓகே, இந்த வீடியோ இதோட முடியுது. அடுத்த வீடியோ ரோமாவோட ஃபர்ஸ்ட் ஃளைட் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்னு பாப்போம். பேக் பெஞ்சர்ஸ் பேசிட்டே இருக்காங்க. இந்த வீடியோ அதோட முடியுது. டாடா, டேக் கேர், லவ் யூ ஆல். விஜய், சரஸ்வதி ஜி, டேக் கேர்.